بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ரமதான் 26வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இன்றைய இரவு ரமதான் இறுதி பத்துடைய இரவுகளில் ஒற்றைப்படையான 27வது இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய நாட்களில் நாம் இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த அமர்விலே தௌபா பாவ மன்னிப்பு சம்பந்தமாகவும், அதே போன்று குர்ஆன் பேசக்கூடிய சில இறை தூதர்களுடைய தௌபா இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு சம்பந்தமாக விளக்கலாமே நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை அவனை மட்டும் வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த அல்லாஹ் அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். உங்களில் யார் நல்லமல்கள் அழகான நற்காரியங்கள் செய்வீர்கள் புரிவீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படி மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முழு வாழ்க்கையிலும் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் எடுத்து அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளுடன் நமக்கு சுவர்க்கம் நுழைய முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹு தஆலா நமக்கு விதியாயிருக்கக்கூடிய கட்டளைகளில், ஏவல்களில், விலக்கல்களில் ஏதாவது குறைபாடுகள் செய்யும் பொழுதோ அதிலிருந்து நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, நம்மை அப்படியான பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தௌபா இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய தங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை, பாவ மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களை, திருந்தி வாழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். இன்னும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉ. ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். பாவம் செய்தவர்களிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? தங்களுடைய அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை முழுமையாக விட்டு அந்த பாவங்களிலிருந்து ஒதுங்கி செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இதற்கு பின்னால் அந்த பாவங்களின் பக்கம் நான்
மீள மாட்டேன் என்ற உறுதியுடன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அல் குர்ஆனை படிக்கும் பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அவனே ஆதம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருக்கு துணையாக அவருடைய மனைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா படைத்து இருவரையும் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். சுவர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை இடுகிறான். என்னன்னு சொன்னா, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் உங்களுக்கு அனுபவிக்கலாம், உங்களுக்கு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு மரத்தை அல்லாஹ் தஆலா சுற்றி காட்டி சொல்கிறான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது, அந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த சமயத்திலே தான் ஷைத்தான், இப்லீஸ் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரிடத்திலே போய் அவர்களிடத்திலே தவறான பாவமான சிந்தனைகளை தூண்டுகிறான். அப்ப சுவர்க்கத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். இப்லீஸ் போய் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து, அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு புசிக்குமாறு அனுபவிக்குமாறு சொல்லியிருக்கிறான். இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான் என்றால் என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அதை நெருங்கி அதனுடைய கனிகளை சாப்பிட்டு விட்டால் நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருப்பீர்கள். ரெண்டு விஷயங்களை சொல்றான். ஒன்று, இதை சாப்பிட்டேங்கண்டா, இந்த மரத்தை நெருங்கினீங்கண்டா நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. அடுத்தது என்ன? நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். அன்புக்குரியவர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதை தடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஷைத்தான் இப்லீஸுக்கு கட்டுப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு தடுத்திருந்தும் எந்த அளவுக்கு நீங்க அல் குர்ஆன்ல பல வசனங்களை படிக்கும் பொழுது பார்ப்பீர்கள், அல்லாஹ் தஆலா அந்த தவறை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா? உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா? நான் சொன்னேன் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்லீஸ் உங்கள் இருவருக்கும் எதிரி, உங்களுக்கு பாவங்களை தூண்டுவான், உங்களை வழிகெடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் தஆலா இருவரையும் பார்த்து கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்றாங்க? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் இந்த நிகழ்வை நமக்கு படிப்பினையாக நினைவூட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அதாவது ஆதம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இருவரையும் சுவர்க்கத்திலிருந்து வெளிப்படுத்தி வெளியாக்கி இந்த பூமிக்கு உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுகிறான். அதற்கு பின்னால் அவர்கள் செய்த தவறுக்காக இருவரும் தவறு செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கிறார்கள். அப்ப இருவரும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனே அந்த தௌபா பாவ மன்னிப்புடைய துஆவை, அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறான்.
சூரத்துல் பக்கராவை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இதை அழகாக சொல்கிறான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கலிமாக்களை கற்றுக்கொண்டார். அது பாவ மன்னிப்பு துவா. அதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அவ சில கலிமாக்களை சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஃபதாப அலைஹி அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் தௌபா செய்தார். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அவன் அத்தவ்வாப் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அர் ரஹீம் மிக கருணையாளன். நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பவன் மட்டுமல்ல ரஹீம். அல்லாஹு தஆலா மிக மிக இரக்கமுள்ளவன், மிக கருணையாளன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். நீங்கள் அல் குர்ஆனிலே எந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னை மன்னிப்பாளன் என்று அடையாளப்படுத்துகிறானோ அந்த இடமெல்லாம் ரஹீம் என்ற வார்த்தையையும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்வான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அவன் அல்லாஹ் மன்னிப்பாளன், இரக்கமுள்ளவன், தௌபா உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மன்னிக்க கூடியவன், அவன் மிக கருணையாளன். அன்புக்குரியவர்களே, சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த அந்த கலிமா, அந்த வார்த்தைகள் என்ன? அதையும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 23வது வசனத்திலே நமக்கு குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஆராஃப் 23வது வசனம். காலா, அந்த இருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள். யார் இருவர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. செஞ்ச தவற நினைச்சி மனம் வருந்தி கவலைப்பட்டு என்ன செய்யறாங்க? துஆ கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தான். அப்ப இந்த துஆ, இந்த பாவ மன்னிப்பு துஆவை யாரு கற்றுக் கொடுத்தது? அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறான். அவன் துஆ கேட்கிறான், ரப்பனா எங்களுடைய இறைவா. ரப்பென்ற வார்த்தையை சொல்லி அழைக்கிறார்கள். ரப்பென்ற வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. ரப்பன்னு சொன்னா என்ன? நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி, சொல்லுங்க, ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன். வானங்களை படைத்தவன் அந்த ரப், அந்த இறைவன் தான். ரப்பு சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரன். வானங்கள் பூமியுடைய ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம் அனைத்தும் யாருடைய கையில் இருக்கிறது? ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் உணவளிக்க கூடியவன். கோடான கோடி படைப்புகள் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லா படைப்புகளையும் படைக்க கூடியவன் யாரு? ஹாலிக், அல்லாஹு தஆலா. அதே போன்று மரணிக்க செய்யக்கூடியவன் அவனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வமாமின், அதாவது ஒரு காய்ந்த மரத்திலிருந்து, எப்படி ஒரு காய்ந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அவனுடைய நாட்டப்படிதான் விழுகிறது. அவன் அறியாமல், அவனுடைய அறிவுக்கு உட்படாமல், அவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட விழாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகம் இந்த பூமி மட்டுமில்ல, வானங்கள், பூமி,
சுப்ஹானல்லாஹ். இந்த பிரபஞ்சம், கடல் எவ்வளவு பிரம்மாண்டமானது, கடலிலே எத்தனை கோடான அதாவது மீன் உயிரினங்கள் இருக்கிறது, காட்டிலே எத்தனை வகையான உயிரினங்கள், நிலத்திற்குள்ளே எத்தனை வகையான படைப்புகள், மொத்த எல்லா அனைத்தையும் படைத்து நிர்வகிக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா. அவன் அந்த ரப் என்ற வார்த்தை நம்ம யா ரப்பனா யா ரப் யா ரப்னு சொல்லுவோம். அந்த ரப் என்ற வார்த்தையுடைய வெயிட், அதனுடைய அதாவது வெகும, அதாவது அதனுடைய கண்ணியம், அந்த வார்த்தையுடைய பெருமதி, அந்த வார்த்தையுடைய மகத்துவம் நம் அனைவருக்கும் புரிவதில்லை. நம்ம அதாவது அந்த வார்த்தையை அது சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவும் அறியாமல் நம்ம என்ன செய்யறோம்? உதாரணமா சுப்ஹானல்லாஹ், நம்ம யாராவது யார்கிட்ட நம்மை போன்ற ஒரு மனிதர்கிட்ட சென்றவங்க அவருக்கு ஒரு உலகத்தில் ஒரு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கலாம், செல்வ செழிப்பு இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம். நம்ம அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு போனால் ஆனா அவர் என்ன பெருமதி எல்லாம், அவருடைய என்ன ஆற்றல் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அவருக்கு 10 கடை இருக்கு, இவ்வளோ அதிகாரம் இருக்கு, அவர் நினைச்ச இதை செய்யலாம் அதை செய்யலாம். அன்புக்குரியவர்களே, சாதாரண அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை பத்திருக்கக்கூடிய ஒரு என்ன அந்த எண்ணம் கூட, அது அந்த ஒரு மகத்துவம் கூட நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு வரதில்லை. நம்ம சர்வசாதாரணமாக துவா கேட்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நம்முடைய உள்ளத்துக்கு உள்வாங்கியவர்களாக நாம் துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ரப்பென்ற வார்த்தை அதைத்தான் சொல்கிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்கிறாங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா எங்களுடைய இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, துவா பாவ மன்னிப்புக்கு எப்படி அழகான ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். முதலில் தான் செய்த அவர்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரப்பனா எங்களுடைய இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். அப்ப செஞ்ச பாவத்தை, செஞ்ச தவற அல்லாஹ்வுக்கு முன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், முழுமையாக என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப ரப்பனா எங்களுடைய இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். அடுத்து என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்தது என்ன? வஇல்லம் தக்ஃபிர் லனா, வஇல்லம் தக்ஃபிர் லனா எங்களை நீ மன்னிக்காவிட்டால். சுப்ஹான், எங்களை நீ மன்னிப்பாயாக என்று கேட்கல, அப்படின்னு கேட்கணும் நம்ம. நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களை மன்னிக்காவிட்டால். அடுத்தது என்ன? வத்தரஹம்னா எங்களை நீ மன்னிக்காமல், எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, உன்னுடைய அருள் இதை எங்களுக்கு நீ காட்டாவிட்டால், எங்களுக்கு தராவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தோர்களில் ஆகிவிடுவோம். எவ்வளவு அழகான பாவ மன்னிப்பு துவா, எவ்வளவு அழகான பாவ மன்னிப்பு துவா. முதல் மனிதர் ஆதம், முதல் பெண்மணி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இருவருக்கும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த தௌபா, பாவ மன்னிப்பு துவா. அன்புக்குரியவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த பாவ மன்னிப்பு துவாவை நாம் இதுவரை காலமும் அறிந்து வைத்திருக்கிறோம்? இவ்வளவு காலம் நம்ம யார் யாரு கேட்டு வருகிறோம்? இந்த துவாவை நாம கேட்டு வருகிறோமா? அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த துவாவை கேட்டு வருகிறோமா? அன்புக்குரியவர்களே,
அதிகமாக நாம கேட்கணும் இந்த துவாவை. ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. ரப்பனா, சத்தமா சொல்லுங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கவலையான விடயம் என்று சொன்னா, நம்ம இதை சொல்லுமாறு ஒருக்க சொன்னாலே நிறைய பேர் சொல்றதுக்கு ரெடி இல்லை. சில சகோதரர்களுக்கு பாடமும் இருக்காது. ஆனா அவ்வளவுக்கு நம்ம என்ன, அதான் மார்க்க விஷயங்கள், இந்த செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்ததில்லை, அதனுடைய பெருமதி, அதனுடைய வெகுமதி என்ன செய்ததில்லை, நம்முடைய உள்ளத்துக்கு ஆழமாக பதிவதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே அதிகமாக நம்ம தௌபா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல வந்து தௌபாவுடைய நிபந்தனைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். நாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும் பொழுது யா ரப், ரப்பென்ற வார்த்தையை நாம் சொல்லணும். யா ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும். யா ரஹீம், கருணையாளனே. யா கஃபார், மன்னிப்பாளனே. யா ரஸாக், ரிஸ்க் அளிக்க கூடியவனே. யா சத்தார், குறைகளை தவறுகளை மறைக்க கூடியவனே. இப்படி அல்லாஹு தாலாவை, அவருடைய பெயர்களை அழைத்து நாம் துவா செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது நம்முடைய தவறுகளை நாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை அபூபக்கர் ரதியல்லாஹு நபி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லிம்னி துஆன் அதுஉ பிஹி ஃபீ ஸலாத்தி, எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தாருங்கள், நான் தொழுகையில் கேட்டு வர வேண்டும். அபூபக்கர்ல யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட நபி தோழர். அவங்க கேட்கிறாங்க, தொழுகையில் நான் கேட்டு வருவதற்கு ஒரு துஆவை கற்றுத் தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு என்ன துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள்? தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த பாவ மன்னிப்பு துஆவை கேட்டு வாருங்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட இந்த உம்மத்தில் மிக சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்கிறார்கள். தொழுகையில் இந்த பாவ மன்னிப்பு துஆ கேட்டுவாங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, எனக்கு நானே அதிகமாக தீங்கிழைத்துக் கொண்டேன். பாவங்களின் மூலமாக, தவறுகளின் மூலமாக எனக்கு நானே அதிகமாக தீங்கிழைத்துக் கொண்டேன். ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்டிக், உன்னிடத்திலிருந்து எனக்கு பாவ மன்னிப்பை தா. உன்னிடத்திலிருந்து எனக்கு பாவ மன்னிப்பை தா. வர்ஹம்னி, இன்னும் எனக்கு நீ கருணை காட்டுவாயாக. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மிக்க கருணையாளன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இரவுகளில் அதிகமாக நாம தௌபா செய்வோம். தௌபான்றது வெறுமனே கூட்டாக சேர்ந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கொண்டு ஒருத்தர் சத்தம் போட்டு தௌபா செய்வது, அடுத்தவர்கள் ஆமீன் சொல்வது தௌபா அல்ல. நான் செய்த பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பள்ளி இமாமுக்கோ பள்ளி ஹசரத்துக்கோ அல்ல தௌபா செய்யறதுக்கு யாரெல்லாம் விசேஷமாக பள்ளிக்கு அழைக்கப்படுவார்கள் அவங்களுக்கு தெரியாது. மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் பரிசுத்தமானவர்கள் அல்ல. ஏண்ட தவறுக்கு நான் அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து பாவம் மன்னிப்பு கேட்கணும். உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய மக்கள் நினைக்கிறாங்க 27வது நாளைக்கு பள்ளிக்கு போய் ஒரு மணித்தியால லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பள்ளி ஹசரத் அவர் சொல்வாரு, தௌபா கேட்பாரு, எல்லாரும் அழுது ஆமீன் சொன்னால் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. அன்புக்குரியவர், இது நபி அவர்களுடைய வழிகாட்டலே இல்லை. நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள்
மார்க்கத்துடைய முன்மாதிரி என்னன்னு தெரியுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேள். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே அதிகமாக நாம் செய்த தவறுகளுக்கு, பாவங்களுக்கு, அந்த பாவங்களிலிருந்து முழுமையாக நாம் விடுபட்டு மனம் வருந்தி இதற்கு பின்னால் யா அல்லாஹ் இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்ற உறுதியான எண்ணத்துடன், நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.